அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை திரிதியை ததி சதயம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதன், கும்பராசியில் சூரியன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் சேர்ந்ததே பிப்ரவரி மாதமாகும். பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருகிறது. ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மகா சிவராத்திரி மிக முக்கியமான இரவாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் தம் வாழ்வில் வளர இந்நாள் பெரும் துணையாக இருக்கும். மகா சிவராத்திரி இரவன்று இருக்கும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் இயற்கையாகவே சக்தியை மேல்நோக்கி எழ செய்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 26 புதன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். குடும்ப வாக்கு தனபாவத்தில் விரையாதிபதி நிற்பதால் சில தவிர்க்க முடியாத வீண் விரயங்கள் உண்டாகும். ஜென்மத்தில் சுபர் நிற்பதால் போற்றுதலுக்கு உரிய நன்மை தரக்கூடிய நற்செயல்களை நன்றாக சிறக்க செய்து பின்வரும் விளைவுகளுக்கு ஏற்ப செய்து காட்டுவீர்கள். வார்த்தைகளில் கேளிக்கைக்கு கூட வித்தியாசமான பிரயோகம் கூடாது. விளையாட்டு வினையாகும் என்பது போல் மாறிவிடலாம். நாவினால் சுட்டவடு மாறாது என்பர் முன்னோர். அதனை நினைவில் கொள்வது நாம் கடன் பணி செய்து வருவதே என கடமை தவறாது செயல்பட்டு வாருங்கள். உயர்வு உண்டு. தனவரவு திருப்தி அளிக்கும். கணவன் மனைவி உறவுகளில் ஊழல் காரணமாக சுய கௌரவம் தலை தூக்கும். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் சிறக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகமான நேரம்தான். எதிரிகளின் பலம் குறையும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை கண்டு கொள்வீர்கள். தந்திரமாக செயல்பட்டு காரியங்களை முடிப்பீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். வியாபார ரீதியாக சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட, வாகனம் வாங்க மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவர். உங்கள் ராசிக்கு தன பஞ்சாதிபதியான புதன் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொட்டது துலங்கும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நெடு நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற தொடங்கும். வாடகை கட்டிடத்தில் நடக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். நவகிரகத்தில் சுபகிரகமாக விளங்குவர் குரு பகவான். அவர் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் என்பதால் அவர் வக்ரகதி நிவர்த்தியாவது அவ்வளவு நல்லதல்ல. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்த இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைகூடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகள் தங்களின் மதிப்பு உயர்வதற்காக எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பெண்களால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். இம்மாதம் ஞாயிறு தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்வது நன்மை உண்டாக்கும். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மேன்மையான பலன்கள் உண்டாகும் மாதம். உடலிலும் உள்ளத்திலும் புதிய தெம்பு, தைரியம் உண்டாகும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள், உங்களின் திறமைகளை குறைத்து எடை போட்டவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். தடைகளை தகர்த்து வெற்றியடை போடுவீர்கள். பட்டம், பதவி என்ற அதிகார அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். திறமைகள் மிளிரும். திருமண யோகம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு வாகன சொத்து யோகம் உண்டாகும். உயில் எழுத ஏற்ற காலம் அல்ல. கை மறதியாக வைத்த ஆவணங்கள் கிடைக்கும்.
ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அகலும். இதுவரை ஒத்திவைத்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடக்கும். கடன் தொல்லையில் இருந்து இடைக்கால நிவாரணம் உண்டாகும். அசையா சொத்தை அடமானம் வைத்து சில்லறை கடனை அடைப்பீர்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிலரின் இளைய சகோதரம் உதவிகரம் நீட்டுவார்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யவும். ரிஷபராசி அன்பர்களின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக சகாயங்கள் நிறைந்த மாதம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கால நேரத்தை வீணடிக்காமல் உழைப்பீர்கள். உங்களை சூழ்ந்திருந்த இயலாமை விட்டு அகலும். புதிய வாழ்வியல் மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி பெருகும். வெளியில் சொல்ல முடியாத தவித்த பல பிரச்சனைகள் தானாக தீரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். தாராள தனவரவு ஏற்பட்டாலும் மிகைப்படுத்தலான சுபவிரயமும் இருக்கும். வீடு கட்ட போட்ட பட்ஜெட் அதிகரிக்கும். புதிய கடன் தொகைக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை அணுகுவீர்கள். பல வருடங்களாக சொத்தில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாமாக வெளியேறுவார்கள். சிலரின் குடியிருப்பில் உள்ள பழைய ஒப்பந்தக்காரர்கள் மாறலாம். ஜாமீன் பொறுப்புகள் ஏற்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெரிய தொழில் முதலீடுகளை ஒத்தி வைக்கவும். மாமனாருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். அரசு வேலை கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடவும். ரிஷபராசி அன்பர்களே, மிருக சீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவ அறிவால் வெற்றி பெறும் வருடம். தனகுருவால் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். கையில் காசு சரளமாக புரளும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். தொட்டது துலங்கும். எண்ணியது ஈடேறும். விற்க முடியாத சொத்துக்கள் அதிக விலைக்கு விற்பனையாகும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். சிலருக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். காணாமல் போனவர்கள் கண்ணில் தென்படுவார்கள். கண்டும் காணாமல் இருந்த உறவுகள் வலிய வந்து பேசுவார்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பார்கள். பெண்களுக்கு மாமனார் மாமியாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கும். வேலைக்கு செல்லும் இடத்தில் மதிப்புடன் நடத்தப்படுவீர்கள். கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் இணையலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இந்த கௌரவ பதவிகள் மீண்டும் கிடைக்கும். உங்களின் ஆளுமைக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும். தந்தையால் நிம்மதியும் பூர்வீக சொத்தால் அனுகூலமும் உண்டாகும். திருமண முயற்சி வெற்றி தரும். நீங்கள் அங்காரகனை வழிபடவும். ரிஷபராசி பெண்களை பற்றி பார்க்கலாம். தடைப்பட்ட பணிகள் விறுவிறு என்று நிறைவேறும். சமூக மதிப்பு மரியாதை கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு செல்வதால் பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடைய முடியும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்துடன் ஆடம்பர விருந்து மற்றும் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பெண்கள் வேலை பார்க்கும் இடத்தை மாற்றலாம். சிலருக்கு தாயார் மூலம் திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும். கருப்பை குறைபாடுகள் சீராகும். ரிஷபராசியில் உள்ள உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்க்கலாம். பணிபுரியும் இடத்தில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். உங்கள் திறமையால் வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். சிலருக்கு பணிக்காலம் முடிந்த பிறகும் பதவி நீடிப்புகள் ஏற்படலாம். சிலர் பார்க்கும் வேலையில் நிலவும் இன்னல்களால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை நல்ல கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய ஊருக்கு வேலை மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். செய்தி தகவல் தொடர்பு ஊடகங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்காக வேலூர் அருகே ஸ்ரீபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி நாராயணி பொற்கோவில். 1500 கிலோ தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. இக்கோவில் அழகிய பூஞ்சோலைகளின் நடுவில் ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள நட்சத்திர அமைப்பில் உள்ளது. ரிஷபராசியினர் இந்த மாதம் ஸ்ரீ லட்சுமி நாராயணை வழிபட சகல ஐஸ்வர்யமும் பெருகும்.